Welcome back to Tales by Mini Channel, The Chronicles of Narnia, Prince Caspian, Chapter 2, The Ancient Treasure House. இது ஒரு கார்டன் இல்லை, இது ஒரு கோட்டை. நம்ம இப்போ நின்றுட்டுருக்கிற இடம் தான் கோட்டையாடாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சூசன் இப்போது ரொம்ப எலகண்ட்டாக சொல்லும். நீ சொல்கிறது எனக்கு என்னன்னு புரியுது. ஆமாம், இதுதான் இங்கே மீதி இருக்கிற டவர் போல். அங்கே பாருங்கள், மேலே படிக்கட்டாக போகிற மாதிரி இருக்குது. மேலே இருக்கிற இடத்துக்கு போகிறது போல். அண்டு இங்கே இருக்கிற இன்னொன்று ஒரு படிக்கட்டை பாருங்கள், நல்லா ப்ராடாக ஷாலோவாக இருக்குது. இன்னொன்று ஒரு டோர்வே கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. மேபி அந்த டோர் தான் கிரேட் ஹாலுக்கு போகிற வழி போல் அப்படின்னு பீட்டர் சொல்லிகிட்ருப்பான். எவ்வளவோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எட்மண்ட் சொல்லுவான். பார்க்க அப்படி தான் இருக்குது அப்படின்னு. ஆமாம், எவ்வளவோ வருஷங்களுக்கு முன்னாடியாக தான் இருந்திருக்கும். இந்த கோட்டையில் இதுக்கு முன்னாடி யார் வாழ்ந்திருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும். அண்டு எப்போ வாழ்ந்திருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு பீட்டர் சொல்லிகிட்ருப்பானா. இது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் கொடுக்குது அப்படின்னு லூசி சொல்லும். அப்படியே இருக்குது அப்படின்னு பீட்டர் இப்போது வேகமாக லூசியை பார்த்து திரும்பி கேட்பானா. ஏன்னா எனக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி இருக்குது. நம்ம எங்கே இருக்கோம், இது எல்லாத்துக்கும் என்ன ரீசன், இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு பீட்டர் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க இப்படியே பேசிட்டு அந்த கோட்டையார் வழியாக அங்கே ஒரு டோர்வே இருக்குமா, அந்த டோர்வேக்குள்ளே நுழைஞ்சு இப்போ ஒரு ஹால்குள்ளே வருவாங்களா. அந்த ஹாலும் பார்க்குறதுக்கு அவங்க ஏற்கனவே இருந்தாங்களா அந்த கோட்டையாரில், அது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே என்னென்னா மேலே ரூஃபவே காணோம். எல்லாமே உடஞ்சி போய் செதஞ்சு போயிருந்தது. இங்கேயும் நல்லா புல்லாக வளர்ந்துருந்துச்சு, டெய்ஸிஸாக வளர்ந்துருந்துச்சு. கொஞ்சம் ஷார்ட்டாகவும் கொஞ்சம் ஒரு மாதிரி குறுகலாகவும் இருக்கும். ஆனால் சுற்றி இருந்த சுவர்கள் எல்லாமே நல்லா பெருசாக உயரமாக இருந்தது. இந்த ஹாலோட ஃபார் எண்டில் ஒரு கைண்ட் ஆஃப் டெரேஸ் மாதிரி இருக்கும். ரெஸ்ட் ஆஃப் த ஃப்ளோர்லேருந்து ஒரு 3 அடி உயரத்துக்கு மேலே எழும்பி இருக்கும். இது உண்மையாகவே ஹால் தானா? அண்ட் அது என்ன அங்கே ஏதோ டெரேஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சூசன் கேட்டுட்ருக்குமா. சில்லியாக பேசாத அப்படின்னு இப்போ பீட்டர் சொல்லுவான். அவன் இப்போ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்ச்லி எக்ஸைட்டடாக இருப்பான். உனக்கு அதை பார்த்தா தெரியலையா, அதுதான் ஹை டேபிள் இருந்த இடம், அரசரும் கிரேட் லார்ட்ஸும் உட்கார்ற இடம். நம்ம ஒரு காலத்தில் அரசர்களாகவும் அரசிகளாகவும் நம்மளோட கிரேட் ஹாலில் அந்த மாதிரி ஒரு இடத்துல தானே உட்காந்துருப்போம் அப்படின்னு பீட்டர் சொல்லிட்டு இருப்பானா. ஆமாம், நம்மளோட கேர் பேரபிள் கோட்டையில் அப்படின்னு சூசன் ஒரு மாதிரி ட்ரீமியாக பேசிகிட்டு இருக்கோம். நார்னியாவோட மிகப்பெரிய ஆரோட வாயிலில் இருக்கிற இடத்துல எப்படி நம்மளால அதை மறக்க முடியும் அப்படின்னு சூசன் சொல்லிட்டு இருக்கோம். அது எல்லாமே திரும்ப வந்தால் எப்படி இருக்கும். நம்ம இப்போது கேர் பேரபிள் கோட்டையில் இருக்கிற மாதிரி ப்ரிட்டன் பண்ணிப்போம். நம்மளோட மிகப்பெரிய கிரேட் ஹாலில் நம்ம விருந்தெல்லாம் சாப்பிட்ருக்கோமே, அந்த கிரேட் ஹால் மாதிரி தானே இருக்குது இதுவும் பார்க்க அப்படின்னு லூசி சொல்லிகிட்டு இருக்குமா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி எந்த ஒரு விருந்தும் இல்லாமல் இது இருக்குது அப்படின்னு எட்மண்ட் சொல்வான். இங்கே லேட் ஆகிட்டுருக்கு, அங்கே பாருங்கள் ஷேடோஸ்லாம் நல்லா நீளமாகிட்டே போகுது. அண்ட் யாராவது நோட்டீஸ் பண்ணிங்களா இல்லையா, முன்னாடி மாதிரி இப்போ இங்கே ஹாட்டாக இல்லை அப்படின்னு எட்மண்ட் சொல்வான். நம்ம நைட் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம்னா நமக்கு கண்டிப்பாக கேம்ப் ஃபயர் வேணும். என்கிட்ட தீப்பெட்டி இருக்குது, நம்ம வெளியில் போய் ட்ரையாக இருக்கிற வுட்டு மரக்கிளைகளெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு பீட்டர் சொல்லிட்டு இருப்பான். எல்லாருக்குமே இதுதான் சரின்னு படித்தா. ஸோ அடுத்த ஹாஃப் அன் ஹவருக்கு அவங்க எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அவங்க வந்தாங்களே அந்த ஆப்பிள் தோட்டம் வழியாக, அங்கே மரக்கிளைகள் நல்லா இருக்கான்னு போய் பார்க்க போவாங்களா. ஆனால் இந்த மாதிரி ஃபயர் வுட்டுக்கு அது நல்ல கிளைகளாக இருக்காது. கோட்டையோட இன்னொரு சைட்லாம் போய் பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லா இடமுமே செதஞ்சு போய் தான் இருக்கும். அங்கே இருந்த ரூம்ஸ் எல்லாமே செதஞ்சு போய் இடிஞ்சு விழுந்து அதுக்குள்ளே ஃபுல்லாக செடி கொடி அப்புறம் பூவாக பூத்துருது. அந்த கோட்டையோட செவரில் ஒரு பெரிய கேப் மாதிரி ஓட்ட மாதிரி இருந்துச்சா, அதுக்குள்ளே போய் பார்ப்பாங்களா. அந்த இடத்துல ஃபுல்லுமே நிறைய காஞ்சு போன குச்சி மரக்கிளைகள் அப்புறம் நல்லா காஞ்சு போயிருக்கிற இலைகள்லாம் ட்ரை லீவ்ஸ்லாம் இருக்கும். தீ மூட்டுறதுக்கு அது நல்லா பர்ஃபெக்டாக இருந்ததா. ஸோ அதெல்லாம் அவங்க கேதர் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த ஹாலுக்கு வெளியில ஒரு கிணறு அவங்க பார்ப்பாங்க. அந்த கிணறு ஃபுல்லுமே இந்த களை செடிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வளர்ந்து நல்லா மறைச்சிருக்குமா. அதெல்லாம் நல்லா கிளியர் பண்ணி விட்டு அதுக்குள்ளே பார்ப்பாங்களா. நல்லா க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஆழமாகவும் இருந்தது. அந்த கிணறை சுற்றி கீழே போகும்ல படிக்கட்டு, அதுவும் இருந்தது. லூசியும் சூசனும் திரும்ப ஆப்பிளை பிக் பண்ண போயிடுவாங்களா. எட்மண்டும் பீட்டரும் அந்த டயாஸ் பக்கத்தில் 2 சுவர் இருக்குமா, அங்கே கார்னரில் தீ மூட்டிட்டு இருப்பாங்க. அங்கே தான் நல்லா வார்மாக இருக்கும். அவங்களுக்கு அந்த மரக்குச்சியில் தீ மூட்டுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சா. ஸோ அவங்க கிட்ட இருக்கிற அந்த மேட்ச் பாக்ஸில் இருந்த தீக்குச்சி நிறையா ஏதோ யூஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் ஃபைனலாக தீ மூட்டிடுவாங்க. ஃபைனலாக அவங்க 4 பேரும் அந்த செவத்தில் சாஞ்சிட்டு நல்லா உட்காருவாங்க ஃபயரை ஃபேஸ் பண்ணி. அவங்களுக்கு அந்த ஆப்பிள்ஸை ரோஸ்ட் பண்ணி சாப்பிட ரொம்ப ஆசையாக இருக்குமா. ஸோ ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க அந்த குச்சியில் நல்லா சொருகி நல்லா அதை வாட்டி சாப்பிட்றதுக்கு. பட் சுகர் இல்லாமல் ரோஸ்டட் ஆப்பிள்ஸ் நல்லாவே இல்லை. ஸோ ராவாக இருக்கிற ஆப்பிள்ஸே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. எட்மண்ட் புலம்பிட்டு இருப்பான், இந்த சாப்பாட்டுக்கு நம்ம ஸ்கூலில் கொடுக்குற சாப்பாடு எவ்வளவோ பெட்டர் அப்படி. ஆப்பிளை சாப்பிட்டுட்டு சூசன் திரும்ப கிணறுக்கு போயிடும் தண்ணி எடுத்துகிட்டு வர. ஆனால் அது திரும்ப வரும்போது அது கையில் எதையோ எடுத்துகிட்டு வரும்.
இங்கே பாருங்க, கிணறு பக்கத்தில் இதை நான் பார்த்தேன் அப்படின்னு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து பீட்டர் கையில் கொடுத்துட்டு கீழே உட்காருமா. அதோட வாய்ஸே ரொம்ப அப்படியே சோக் ஆகுற மாதிரி இருக்கும். அவள் இப்போ அழுக போகிறாளோ அப்படின்னு தான் அவங்க எல்லாருக்குமே தோணுச்சு. ஏன்னா சூசனோட முகமும் அப்படி தான் இருக்கும், அதோட வாய்ஸும் அப்படி தான் இருக்கும். எட்மண்டும் லூசியும் பீட்டர் கையில் அது கொடுத்தது என்னன்னு ரொம்ப ஈகராக எட்டி பார்த்துட்ருப்பாங்க. அது குட்டியாக நல்லா பிரைட்டாக இருந்தது. அந்த தீ எரிஞ்சிட்ருக்குல அதில் நல்லா மின்னிட்டு வேறு இருந்தது. வெல் இது இது அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் அதை நல்லா உத்து பார்த்துட்டு மித்தவங்க கிட்ட கொடுப்பான். அதாவது லூசி அண்ட் எட்மண்ட் கிட்ட கொடுப்பான். அவங்க எல்லாருமே இப்போ அதை பார்ப்பாங்க. அது ஒரு சின்ன செஸ் நைட்டு, ஆர்டினரியான சைஸில் தான் இருந்தது, பட் எக்ஸ்ட்ராடினரிலி ரொம்ப ஹெவியாக இருந்தது. அது பியூர் கோல்டால் செஞ்சது. அந்த நைட்டோட தலை, அதாவது அந்த ஹார்ஸோட தலை இருக்கு இல்லையா, அது 2 ரூபி கற்கள்னால செஞ்சுருப்பாங்க. அதை தான் பதிச்சிருப்பாங்க. ஏற்கனவே அப்படி தான் இருந்திருக்கும் போல். ஏன்னா இப்போ ஒரு கண்ணில் இருக்கிற ரூபி கற்களை காணும், கீழே விழுந்திருக்கும் போல். ஒத்த கண்ணில் மட்டும்தான் அந்த கல் இருந்துச்சு. நம்ம கேர் பேரவல்ல ராஜாவாகவும் ராணியாகவும் இருந்தபோது நம்ம விளையாட யூஸ் பண்ண கோல்டன் செஸ்மேன் மாதிரி இது எக்ஸாக்ட்லி இருக்குல்ல அப்படின்னு லூசி சொல்லிட்டு இருக்குமா. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், அது எல்லாத்தையுமே இது எனக்கு ஞாபகப்படுத்துது. அந்த செஸ்ஸை ஃபான்ஸ் கூட நல்ல ஜெயின்ஸ் கூடலாம் சேர்ந்து விளையாடிருக்கேன். அது எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. மெர் பீப்புள் எப்போவுமே கடலில் பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. அண்ட் என்னோட அழகான குதிரை. அப்புறம்னு சூசன் சொல்லிட்டு இருக்கும் போதே, இங்கே பாருங்கள், நம்ம இப்போ மூளையை யூஸ் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு பீட்டர் இப்போது குவைட் டிஃப்ரெண்ட்டான வாய்ஸில் பேசுவானா. என்ன சொல்கிற அப்படின்னு எட்மண்ட் கேட்பான். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் நீங்கள் யாருமே கெஸ் பண்ணவே இல்லையா அப்படின்னு பீட்டர் கேட்பான். பல மணி நேரமாக இந்த பிளேஸில் ஏதோ ஒரு ஒண்டர்ஃபுல்லான மிஸ்ட்ரி தொங்கிக்கிட்டு இருக்குன்னு தான் எனக்கு தோணிகிட்டே இருக்குது. என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு லூசி சொல்லும். சொல்லு பீட்டர், நாங்கள் கேட்டுட்ருக்கோம்ல அப்படின்னு எட்மண்ட் சொல்வானா. நம்ம கேர் பேரவல் கோட்டையில் தான் இருக்கோம், செதஞ்சு போயிருக்கிற கேர் பேரவல்ல அப்படின்னு பீட்டர் சொல்வான். பட் நீ எப்படி அதை சொல்கிற? இந்த இடத்த பார்க்குறதுக்கு பல 100 வருஷமாக செதஞ்சு போயிருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாரு, எவ்வளோ மரங்கள், எவ்வளோ பெரிய பெரிய மரங்கள் இங்கே ஃபுல்லாக வளர்ந்துருக்கு. இடிஞ்சு போய் கிடக்கிற அந்த கல்லெல்லாம் பாரு. இதை யாராவது பார்த்தாலே சொல்லிடுவாங்க இந்த இடத்துல பல 100 வருஷமாக யாருமே வாழவே இல்லைன்னு அப்படின்னு எட்மண்ட் சொல்வான். எனக்கு தெரியும், அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நம்ம அதை பற்றி யோசிக்க வேணாம். நம்ம ஃபஸ்ட்டு 1 by 1 எல்லா பாயிண்ட்டையும் யோசிச்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த ஹால் அப்படியே கேர் பேரவல் கோட்டையோட ஹால் எந்த சைஸில் எந்த ஷேப்பில் இருக்குமோ எக்ஸாக்ட்லி அதே ஷேப் அண்ட் சைஸில் தான் இருக்குது. ஜஸ்ட் இதுக்கு மேலே ரூஃப் இருக்கிறத இமேஜின் பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே இருக்கிற புல்லுக்கு பதிலாக கலர்டு பேவ்மெண்ட் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த சுவரில் ஃபுல்லுமே டெபாஸ்ட்ரிஸ் இருக்கிறத யோசிச்சு பாருங்கள். நம்மளோட ஹால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு பீட்டர் சொல்வான். அங்கே இருக்கிற யாருமே வாயை திறக்கவே மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு பீட்டர் இப்போ கண்டினியூ பண்ணுவான். இந்த கோட்டையில் இருக்கிற கிணறு நம்ம கோட்டையில் கிணறு எங்கே இருந்துச்சோ அதே இடத்துல தான், எக்ஸாக்ட்லி சேம் பிளேஸில் தான் இருக்குது. அண்ட் எக்ஸாக்ட்லி சேம் சைஸ் அண்ட் ஷேப்லையும். இதுக்கும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. தேர்ட் பாயிண்ட், சூசன் நம்மளோட பழைய செஸ்மேனை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கு. இல்லைன்னா இதுவும் அதே மாதிரி இருக்கிற செஸ்மேனா? ஃபோர்த் பாயிண்ட், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, கெலோர்மேன்லேருந்து அம்பாசிடர்ஸ் இங்கே வரதுக்கு முன்னாடி நாள் தான் கேர் பேரவல் கோட்டையோட வடக்கு கேட்டுக்கு முன்னாடி ஆப்பிள் தோட்டத்தை பிளான் பண்ண காட்டு மனிதர்கள்லேயே ரொம்ப ரொம்ப கிரேட்டஸ்டாக இருக்கிற பமோனா அவங்களே இங்கே வந்து இந்த தோட்டத்துக்கு நல்ல நல்ல ஸ்பெல்ஸ்லாம் போட்டாங்க. ஞாபகம் இருக்கா? இங்கே ஆக்சுவலி குடி தோணுதே அந்த டீசெண்டாக இருக்கிற குட்டி குட்டி மோல்ஸ் தான். எப்படி இதை மறந்தீங்க? அந்த ஃபன்னியான வயசான லிலி க்ளோவ்ஸ் அவங்களோட சீஃப் மோலு, அவரோட சேரில் நல்லா சாஞ்சு உட்காந்துட்டு, என்னை நம்புங்க யுவர் மெஜஸ்டி, இந்த மரத்தில் காய்க்க போகிற பழத்தினால கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அண்ட் அவர் சொன்ன மாதிரியே இப்போ நடந்திருக்கு அப்படின்னு பீட்டர் சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலி மோல்ஸ்னால் என்னென்னா, இவங்களும் ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் வாழ்கிற ஒரு கிரியேச்சர் தாங்க. இவங்க மோஸ்ட்லி அண்டர் கிரவுண்டில் வாழ்வாங்க, காட்டுக்குள்ளே. இவங்களுக்கு எப்படின்னா டிவினேஷன் தெரியும், அப்புறம் நிறைய அந்த ஓமன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு கணிக்க தெரியும். ஸோ அந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு பெரிய எலி மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு லூசி வேகமாக அதோட கைகள் ரெண்டையுமே கிளாப் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கோம். பட் இங்கே பாரு பீட்டர், இது எல்லாமே முட்டாள்தனமாக இருக்குது. நம்ம ஒன்றும் அந்த தோட்டத்தை நம்மளோட இந்த கேட்டை ஒட்டியெல்லாம் பிளான் பண்ணலை. நம்ம என்ன அந்த அளவுக்கு முட்டாளா அப்படின்னு எட்மண்ட் சொல்லிட்டு இருப்பானா? நோ, அஃப்கோர்ஸ் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் இது கேட்டை ஒட்டி நல்லா வளர்ந்துருக்கலாம்ல அப்படின்னு பீட்டர் சொல்வான். அண்ட் இன்னொரு விஷயம், கேர் பேரவல் ஒன்றும் இந்த தீவுலேயே ஃபஸ்ட்டு இல்லை அப்படின்னு எட்மண்ட் சொல்வான். அதை தான் நானும் யோசிச்சுட்ருக்கேன். பட் அதை என்னன்னு சொல்வாங்க? பெனன்சுலாவா? அப்படி தானே இருந்துச்சு. நம்ம இருந்த காலத்துக்கு அப்புறம் இது ஐலாண்டாக மாறி இருக்கும். யாராவது இங்கே சேனலை டக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பீட்டர் சொல்லிட்டு இருப்பானா? ஒரு நிமிஷம் இரு, நீ எதுக்கு சும்மா நம்ம வாழ்ந்த காலம் நம்ம இருந்த காலம்னு சொல்லிட்டு இருக்க?
ஜஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி தான் நம்ம நார்னியாவிலேருந்து வெளியில் வந்தோம், ஞாபகம் இருக்கா? அண்ட் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே நம்மளோட இந்த கோட்டை அழிஞ்சு போய் செதஞ்சு போன மாதிரியும், அந்த கோட்டைக்குள்ளே இவ்வளோ பெரிய காடாக வளர்ந்துருக்க மாதிரியும், அண்டு நம்ம நட்டு வச்ச அந்த சின்ன மரம் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு தோட்டமாக ஆயிருக்கிற மாதிரியும்லாம் பேசிகிட்டு இருக்க. இதெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்னு எட்மண்ட் சொல்வான். ஒரு விஷயம் இருக்குது, இது உண்மையாகவே நம்மளோட கேர் பேரவல் கோட்டையாக இருந்துச்சுன்னா இந்த டயாஸோட எண்டில் ஒரு டோர் இருக்கணும். இன்ஃபேக்ட் இந்த மொமெண்ட் நம்ம அதுக்கு முன்னாடி தான் உட்காந்துட்ருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த கதவு வழியாக தான் நம்ம ட்ரெஷர் சேம்பருக்குள்ளே போவோம் அப்படின்னு லூசி சொல்லும். வேகமாக அவங்க திரும்பி அவங்க சாஞ்சு உட்காந்துருக்கிற அந்த மிகப்பெரிய சுவரை பார்ப்பாங்களா, அதில் ஃபுல்லாக செடியும் கொடியுமா தொங்கிக்கிட்டு இருக்கும். என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்னு எட்மண்ட் இப்போது வேகமாக அவங்க அங்கே நெருப்பு மூட்டுறதுக்காக குச்சியாக போட்டு வச்சுருந்தாங்களா, அதில் ஒரு குச்சியை எடுத்து அவனுக்கு பின்னாடி அந்த செடியும் கொடியுமா வளர்ந்துருக்குற அந்த வாலில் டேப் பண்ணுவானா. டேப் பண்ணிகிட்டே இருப்பான். கல்லில் டேப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். விடாமல் அவன் எல்லா இடத்துலையும் டேப் பண்ணுவானா. பார்த்தா சடனாக அந்த சத்தமே சேஞ்ச் ஆயிரும். ஒரு உட்டன் டோரில் டேப் பண்ணோம்னா எப்படி இருக்கும், அடித்தோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சத்தம் கேட்கும். அட கடவுளே அப்படின்னு எட்மண்ட் சொல்வான். நம்ம இப்போவே இந்த செடி கொடி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும் அப்படின்னு பீட்டர் சொல்வான். ஓ தயவு செஞ்சு அதை விடுங்க அப்படின்னு சூசன் இப்போ கத்த ஆரம்பிச்சிடும். நம்ம மார்னிங் இதை ட்ரை பண்ணுவோம். நம்ம இங்கே தான் நைட்டை ஸ்பெண்ட் பண்ண போகிறோம்னா எனக்கு பின்னாடி ஒரு ஓப்பன் டோர் இருக்கிறதெல்லாம் எனக்கு வேணாம். அதுக்குள்ளே மிகப்பெரிய கருப்பு கலரில் குழி இருக்குது. அது வழியாக ஏதாவது வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ண? அண்ட் இப்போ ரொம்ப இருட்டவும் போகுது அப்படின்னு சூசன் சொல்லிட்டு இருக்கோம். சூசன் உன்னால் எப்படி இப்படி பேச முடியுது அப்படின்னு லூசி எரிச்சலாக சூசனை பார்த்துட்ருக்கோம். ஆனால் அந்த 2 பசங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்களா. ஸோ சூசனோட அட்வைஸ் எல்லாம் அவங்க நோட்டீஸே பண்ணலை. பீட்டரும் எட்மண்டும் அவங்க கையை வச்சு அங்கே இருக்கிற அந்த கொடி செடியெல்லாம் இருந்துச்சுல அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஃபர்ஸ்ட் பீட்டரோட பாக்கெட் நைஃபை தான் யூஸ் பண்ணுவாங்களா. ஆனால் அந்த கத்தி அதை வெட்டி வெட்டி உடஞ்சே போயிடும். அதுக்கப்புறம் எட்மண்டோடதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் கொஞ்ச நேரத்துலேயே அவங்க நின்றுட்டுருக்கிற இடத்த ஃபுல்லாக சுற்றி அந்த செடி கொடியாக தான் கிடக்கும். அட் லாஸ்ட் அந்த கதவு ஃபுல்லாக கிளியர் ஆயிரும். அஃப்கோர்ஸ் லாக் ஆயிருக்கு அப்படின்னு பீட்டர் சொல்வான். ஆனால் இந்த உட்டு முழுக்க அரிச்சு போயிருக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை எல்லாத்தையுமே பிச்சு எடுத்துடலாம். நமக்கு தீ மூட்டுறதுக்கும் எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி மரக்கட்டை கிடைச்ச மாதிரி இருக்கும்ல, கமான் அப்படின்னு எட்மண்ட் சொல்லிட்டு இருப்பான். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அந்த அரிச்சு போயிருக்கிற அந்த கதவு இருக்குல்ல அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நேரமாயிருச்சு. எப்படின்னா அந்த கிரேட் வால் முழுக்க இருட்டாயிரும். அவ்வளோ இருட்டாயிரும். வானம் முழுக்க ஒரு 2 நட்சத்திரங்கள்லாம் வந்து எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடும். அங்கே இருக்கிற ஒரு நீளமான குச்சியை எடுத்து அதில் தீயை பொருத்தி அதை முன்னாடி நீட்டி உள்ளுக்குள்ளே போக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்களா, டார்ச் மாதிரி யூஸ் பண்ணி. ஆனால் அவங்க அதை முன்னாடி நீட்டும் போதெல்லாம் அது உள்ளுக்குள்ளே போகும்போதெல்லாம் அது அணைஞ்சு போயிட்டுருக்கும். ஃபைனலாக அவங்களுக்கு வேறு வழியே இல்லை. எட்மண்டோட எலக்ட்ரிக் டார்ச்சை யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். லாஸ்ட் வீக் தான் எட்மண்டுக்கு பர்த்டே வந்திருக்குமா. அப்போ அவனுக்கு அது ப்ரெசண்ட்டாக வந்திருக்குமா. ஸோ ஃபுல்லாக சார்ஜ் இருக்கும். அதனால் அவங்க அதை எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டுருப்பாங்க. ஃபஸ்ட்டு எட்மண்ட் தான் லைட்டை பிடிச்சிட்டு போயிட்டுருப்பானா. அதுக்கப்புறம் லூசி, அதுக்கப்புறம் சூசன், அதுக்கப்புறம் பீட்டர் வந்துட்டுருப்பான். நான் இப்போது டாப் ஆஃப் த ஸ்டெப்ஸ்க்கு வந்துட்டேன் அப்படின்னு எட்மண்ட் சொல்வானா. கவுண்ட் பண்ண ஆரம்பி அப்படின்னு பீட்டர் சொல்வான். 1 2 3 அப்படின்னு எட்மண்ட் கவுண்ட் பண்ணிகிட்டே அந்த கீழே படிக்கட்டில் இறங்கி போயிட்டுருப்பானா. கடைசியாக 16 படிக்கட்டு வந்துடும். இதுதான் கடைசி படிக்கட்டாக இருக்குது அப்படின்னு எட்மண்ட் சொல்வானா. அப்போது இதுதான் கேர் பேரவல் அப்படின்னு லூசி சொல்லும். கேர் பேரவலில் இந்த இடத்துல 16 படிக்கட்டு தானே இருக்கும் அப்படின்னு சொல்லுமா. அதுக்கடுத்து அவங்க யாருமே பேச மாட்டாங்க. அவங்க எல்லாருமே இப்போ கீழே இறங்கி வந்து நின்றுவாங்களா, ஒன்றா நின்றுட்டுருப்பாங்க. எட்மண்ட் அந்த டார்ச் லைட்டை ஸ்லோவாக அங்கே அப்படியே சுற்றி அடிப்பானா. ஊ அப்படின்னு அங்கே எல்லாருமே அந்த 4 பேருமே ஒன்றா கத்துவாங்க. ஏன்னா அவங்க இப்போ உண்மையாகவே அவங்களோட கேர் பேரவல் கோட்டையில் இருந்த அந்த ட்ரெஷர் சேம்பரில் தான் நின்றுட்டுருக்காங்க. அந்த இடத்துல நடுவில் பாத் மாதிரி போகுமா, ஒரு வழி மாதிரி போகுமா. அதுக்கு 2 சைட்லையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு நல்ல விலை உயர்ந்த ரொம்ப ரிச்சாக இருக்கிற கவசங்கள்லாம் இருக்குமா. அங்கே இருக்கிற புதையல்களை காக்கிற நைட்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அங்கே இருக்கிற கவசங்களுக்கெல்லாம் நடுவில், அதாவது அந்த ரூமில் நடுவில் ஒரு வழி மாதிரி போகும்ல, பாத் மாதிரி போகும்ல, அதுக்கு 2 பக்கமுமே கவசங்களாக இருக்குமா. அதில் ஒவ்வொரு கவசங்களுக்கு நடுலையுமே ஷெல்ஃப்ஸாக இருக்குமா. அந்த ஷெல்ஃப்ஸில் ஃபுல்லுமே விலையுயர்ந்த பொருட்கள், நிறைய ப்ரெஷியஸான திங்ஸாக கவர் ஆகி கிடக்கும். நெக்லஸ்ஸு, ஆம் ரிங்ஸு, ஃபிங்கர் ரிங்ஸு, தங்க பாத்திரம், பவுலு, பிளேட்டு எக்கச்சக்கமாக இருக்கும். பெரிய நீளமான யானை தந்தங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருக்கும். ப்ரூச்சஸ் இருக்கும். நிறைய கோல்டு செயின் இருக்கும். ஏதோ மார்பிள் கல் அப்படியே குவிஞ்சு கிடந்தா எப்படி இருக்கும், இல்லைன்னா பொட்டேட்டோ அப்படியே குவிஞ்சு கிடந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அங்கே ஃபுல்லுமே
ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, டைமண்ட்ஸு, ரூபீஸு, எமரால்டு, அப்புறம் டோப்பஸ், அமெத்திஸ்ட்டு, இது எல்லாமே அங்கே குவிஞ்சு கிடக்கும். ஷெல்ஃப்ஸ்க்கு கீழே ஒரு மிகப்பெரிய பெட்டி இருக்குமா, நல்ல ஓக் மரத்தில் செஞ்ச பெட்டி. அயன் பார்ஸை வச்சு இரும்பு ராடு மாதிரி இருக்கும்ல, கம்பியை வச்சு நல்லா சுற்றி வச்சுருப்பாங்க. மிகப்பெரிய பூட்டு ஒன்றும் தொங்கிக்கிட்டு இருக்கும். அங்கே ரொம்ப கோல்டாக இருந்தது. அவங்க மூச்சு விடுறாங்களே, அதை அவங்கனாலே பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா அந்தளவுக்கு அங்கே கோல்டாக இருந்தது. அங்கே இருக்கிற அந்த புதையல்கள் மேலே ஃபுல்லுமே டஸ்ட்டாக தான் இருக்கும். அவங்களுக்கு அங்கே நின்றுட்டுருக்கும் போது அந்த பிளேஸை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது எப்போவோ பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்த மாதிரி இருந்தது. அப்படி தான் இருந்துச்சு அந்த இடம். அவங்க யாருமே எதுவுமே ஒரு நிமிஷத்துக்கு பேசவே மாட்டாங்க. அப்படியே அமைதியாக நின்று அந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தென் அஃப்கோர்ஸ் அவங்க எல்லாருமே வேக வேகமாக அதுக்குள்ளே நுழைஞ்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய் இருக்கிற எல்லா பொருட்களையும் கையில் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. லைக் ரொம்ப பழைய ஃப்ரெண்ட்ஸை திரும்ப மீட் பண்ண மாதிரி இருந்தது. ஓ, இங்கே பாருங்கள், நம்மளோட கார்னேஷன் ரிங்ஸ் நம்ம இதை ஃபர்ஸ்ட் டைம் போட்டுக்கிட்டது ஞாபகம் இருக்கா? ஓ, இந்த ப்ரூச் இங்கே தான் இருக்கா? இதை நம்ம தொலைச்சிட்டோம் தானே நினச்சோம். இங்கே பாருங்களேன், இந்த ஆர்மர் உனக்கு ஞாபகம் இருக்கா பீட்டர்? இதை நீ லோன் ஐலாண்ட்ஸில் நடந்த மிகப்பெரிய டோர்னமெண்ட்டில் இருந்த. ஹே, இங்கே பாருங்களேன், அந்த குள்ள மனிதர் தான் எனக்கு இதை பண்ணி கொடுத்தாரு. உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கா? நம்ம இந்த ஹார்னில் ட்ரிங்க்ஸ் ஊற்றி குடித்ததுலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது ஞாபகம் இருக்கா, அது ஞாபகம் இருக்கான்னு மாற்றி மாற்றி அவங்க 4 பேரும் அங்கே கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. பட் சடனாக இப்போது எட்மண்ட் பேசுவான். இங்கே பாருங்கள், நம்ம இந்த டார்ச் லைட்டில் இருக்கிற பேட்டரியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்து நமக்கு இன்னும் எவ்வளோ நாளைக்கு இது தேவைப்படும் தெரியல. நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம பெட்டர் இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு எட்மண்ட் சொல்வான். அப்போது நமக்கு வந்து கிஃப்ட்ஸை தான் நம்ம கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு பீட்டர் சொல்வான். பல வருஷத்துக்கு முன்னாடி நான்யால் அவங்க இருந்தபோது பீட்டருக்கு, சூசனுக்கு, லூசிக்கு ஒரு முக்கியமான ஒருத்தவர் கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட்ஸ் கொடுத்தாரு. அவங்களோட இந்த மிகப்பெரிய ஹோல் கிங்டமை விட அவங்க ரொம்ப பெருசாக வேல்யூ பண்ணுறது அதை தான். பட் அஃப்கோர்ஸ் எட்மண்டுக்கு அந்த கிஃப்ட் எதுவுமே கிடைக்கல. ஏன்னா அப்போ அவன் இவங்க கூட இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பீட்டர் சொன்னதுக்கு அவங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டு ஓகே சொல்லிட்டு அந்த ட்ரெஷர் சேம்பரில் ஃபார் எண்டில் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற வால் கிட்ட நடந்து போவாங்க, சுவர்கிட்ட. ஸ்டில் அந்த இடத்துல அவங்களோட கிஃப்ட்ஸ் எல்லாமே தொங்கிக்கிட்டு இருக்கும். அதில் லூசியோட தான் ரொம்ப குட்டியாக இருந்தது. ஏன்னா அது ஒரு சின்ன பாட்டில் தானே. ஆனால் அந்த பாட்டில் ஃபுல்லுமே டைமண்ட்னால் செய்யப்பட்டது, கிளாஸ்னால கிடையாது. அண்ட் அதுக்குள்ளே இன்னுமே ஹாஃப் ஃபுல்லாக அந்த மேஜிக்கல் கார்டியல் இருக்குமா. அது இருக்கிற எந்த ஒரு புண்ணாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய காயமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் சரி, அதோட ஒரு ட்ராப் அதை எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். லூசி எதுவுமே சொல்லாமல் வேக வேகமாக போய் அதோட மேஜிக்கல் கார்டியல் எடுத்து அதோட பெல்ட்டில் முன்னாடி அது எப்போவுமே எப்படி தொங்க விட்டுருக்கும் அந்த மாதிரி தொங்க விட்டுக்குச்சு. சூசனோட கிஃப்ட் உங்கள் எல்லாத்துக்குமே என்ன நல்லாவே தெரியும். பவன் ஆரோஸும் ஒரு சங்கம். அதோட பவன் ஆரோஸ் எல்லாமே ஸ்டில் அங்கே தான் இருந்தது. ஓ சூசன், உன்னோட சங்கம் எங்க அப்படின்னு லூசி இப்போ கேட்கும். ஓ ஓ எனக்கு இப்போ தான் ஞாபகமே வருது. அதை நம்ம இங்கேருந்து கடைசியாக கிளம்பணும்ல, மான வேட்டையாடிட்டு போனோம்ல, அப்போ நான் அதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நம்ம அங்கேருந்து இங்கிலாந்துக்கு திரும்ப வந்தபோது நடுவில் எங்கேயாவது தொலைஞ்சிருக்குமோ என்னமோ அப்படின்னு சூசன் சொல்லும். அது ஒரு மாயாஜால சங்கு. அதை நம்ம ஊதுனோம்னா எங்கே இருந்தாலும், நம்ம எங்கே இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எப்படியோ நம்மக்கிட்ட ஹெல்ப் வந்து உதவி வந்து சேர்ந்துடும். இந்த மாதிரி விஷயந்தான் கண்டிப்பாக இப்படிப்பட்ட பிளேஸ் நமக்கு முக்கியமாக தேவைப்படுற விஷயம் அப்படின்னு எட்மண்ட் ரொம்ப நொந்து போய் சொல்லிட்டு இருப்பான். சரி விடு, என்கிட்ட தான் ஸ்டில் இந்த பவ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சூசன் அதோட பவ்வை எடுக்கும். அந்த அம்பு இருக்கும்ல, அதை எடுக்குமா. இது ஸ்டில் ஒர்க் ஆகுதா என்ன? ரொம்ப நாள் ஆயிருக்கும்ல, எல்லாமே இங்கே தூசி படிஞ்சு போய் எல்லாமே உடஞ்சு கிடக்கு. இது ஸ்டில் ஒர்க் ஆகுமா சூ அப்படின்னு பீட்டர் கேட்பானா. ஆனால் அந்த ட்ரெஷர் சேம்பரில் ஏதோ ஒரு மேஜிக் இருக்கா என்னன்னு தெரியல. அந்த காற்றுல ஏதாவது மாயாஜாலம் இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த பவ் இன்னும் நல்ல ஒரு ஒர்க்கிங் ஆர்டரில் தான் இருக்கும். ஆர்ச்சரியும் ஸ்விம்மிங்கும் சூசனுக்கு கை தேர்ந்த கலை. அதில் அவள் வேறு லெவலில் இருப்பாள். அந்த பவ்வை கையில் எடுத்த சூசன் அந்த ஸ்ட்ரிங் இருக்கும்ல, அந்த வயர் மாதிரி, அதை லைட்டாக தான் பிடிச்சி இழுத்து பார்க்குமா. அதுலேருந்து வர அந்த வைப்ரேட்டிங் சவுண்ட் இருக்குல்லையா, அது அந்த ஹோல் ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஒரு சத்தம் அந்த 4 பேரோட மைண்டுக்குள்ளேயுமே அவங்களோட அந்த பழைய நாட்கள், அந்த ஞாபகங்கள் எல்லாத்தையுமே திரும்ப அப்படியே சுருன்னு எடுத்துகிட்டு வந்துச்சு. அவங்க போன அந்த பேட்டில்ஸ், போர்கள், வேட்டைகள், அவங்க அட்டன் பண்ண விருந்துகள் எல்லாமே டக்குன்னு அவங்களோட தலைக்குள்ளே அப்படியே சரசரன்னு வர மாதிரி இருந்தது. அடுத்து பீட்டர் அவனோட கிஃப்டை கையில் எடுப்பான். அவனோட அந்த ஷீல்டு, அதில் ஒரு மிகப்பெரிய சிவப்பு கலர் லைன் பொறிக்கப்பட்டிருக்கும்ல, அதுவும் அந்த ராயல் வாளையும்.
பீட்டர் அதை கையில் எடுத்துகிட்டு தரைக்கிட்ட வச்சு அதை நல்லா ஊதிட்டுருப்பான். ஏன்னா அதில் ஃபுல்லுமே டஸ்ட்டாக இருக்கும்ல. தென் அந்த ஷீல்டை எடுத்து அவனோட கையில் நல்லா ஃபிட் பண்ணி வச்சுட்டு அவனோட வாளை அந்த உரைக்குள்ளேருந்து வெளியில் எடுப்பானா. அவனுக்கு ரொம்பவே பயமாக இருந்தது ஃபஸ்ட்டு. ஏன்னா அது துரு பிடிச்சி போயிருக்குமோ, இல்லைனா எதுலையாவது அந்த உரை இருக்குல்ல அதில் அப்படியே ஸ்டிக் ஆகி நல்லா அழுத்தி அப்படியே ஸ்டிக் ஆகியே இருக்குமோ, வெளியில் வராதோ, அந்த மாதிரிலாம் அவன் பயந்துட்டுருப்பானா. பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே அங்கே நடக்கலை. அவன் அந்த வாளை உருவின அடுத்த செகண்டே டக்குன்னு வெளியில் வந்துருச்சு. அதை எடுத்து அவன் கையில் வைப்பானா, அந்த டார்ச் லைட் வெளிச்சத்துக்கு அது நல்லா ஷைன் ஆகிட்டு இருந்தது. என்னோட வாள் ரிண்டன், இதை வச்சு நான் ஒரு ஓனாயவே கொண்டிருக்கேன் அப்படின்னு பீட்டர் சொல்வானா. அவனோட இந்த வாய்ஸ் டோனே ரொம்ப புதுசாக இருந்தது. லைக் அவன் திரும்ப ஹைக்கிங் ஆயிட்டான், நான்யாவோட ஹைக்கிங் ஆயிட்டான்னு அவங்க எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சு. ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அவங்க பேசாமல் அப்படியே நின்றுட்டுருப்பாங்க. அப்புறம் தான் பேட்ரியை சேவ் பண்ணணும்னு அவங்களுக்கு ஞாபகமே வந்தது. வேகமாக அந்த படிக்கட்டிலேருந்து அவங்க மேலே ஏறி வந்துட்டுருப்பாங்க. அவங்க தீ மூட்டி வச்சுருந்தாங்களா, அந்த இடத்துக்கே திரும்ப வந்து நல்லா க்ளோஸாக உட்காந்துக்குவாங்களா. அப்போ தான் நல்லா வார்மாக நல்லா சூடாக இருக்குன்னு. அந்த கிரவுண்டு ரொம்பவே ஹார்டாக இருந்தது, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஆனால் கடைசியில் அவங்க அங்கேவே நல்லா படுத்து தூங்கிடுவாங்க. இதோட சாப்டர் 2 த ஏன்ஷியன்ட் ட்ரெஷர் ஹவுஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாருமே சாப்டர் 3 த டார்ஃபில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி.